கேரளாவில் இன்று அதிகாலை காட்சியாக கோட் திரைப்படம் வெளியாகியுள்ளது. முதல் காட்சியை பார்த்த ரசிகர்களுடன் நமது செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மனு, நீங்க இப்ப கேரளாவோட எந்த பகுதியில் இருக்கிறீங்க? கோட் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவு வரவேற்பு இருக்கு? தமிழக குமரி மாவட்டத்தினுடைய தமிழக கேரள எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பாரசாலை ஸ்ரீ காளீஸ்வரி திரையரங்கில் இருக்கக்கூடிய 5 திரைகளில் இந்த காலை 4 மணி முதல் இந்த படம் திரையிடப்பட்டது. தற்போது இந்த 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ரசிகர்கள் படத்தை பார்த்துவிட்டு தற்போது வெளியே வருகிறார்கள். வரக்கூடிய நபர்களிடமே கேட்போம். சார், இந்த விஜயனுடைய கோட்டன் பேர் வச்சதுக்கு கரெக்டா இருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். வேற லெவல். எந்த மாதிரி கதையை சொல்றது இந்த படம்? கதை வந்து நார்மல் இந்த கமர்ஷியல் ஸ்டோரி அந்த மாதிரி தான். பட் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு. விபி எல்லாம் ரொம்ப அருமையா எடுத்திருக்காரு. இந்த படத்துல ஏதாவது அரசியல் சார்ந்த ஏதாவது மெசேஜ் ஏதாவது? படம் எல்லாருக்கும் பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு. சார், இந்த படம் நீங்க பார்த்துட்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் ஷோ கேரளாவில் வந்து பார்த்துட்டு வரீங்க. இந்த தியேட்டர்ல 5 தியேட்டர்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. இந்த படத்தை நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க? படம் வந்து படமா இருக்கு சார். அதாவது நல்ல சூப்பரா இருக்கு படம். எவ்வளவு அருமையா எடுத்திருக்காங்க, அவ்வளவு அருமையா எடுத்திருக்காங்க சார். சூப்பரா இருக்கு படம். அடிப்பொலி. அவ்வளவுதான். இந்த படம் என்ன மாதிரி ஸ்டோரி இதை சொல்றாங்க? வந்து நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் பார்த்தா எனக்கு தெரியாது. படம் சூப்பரா இருக்கு, அடிப்பொலியா இருக்கு சார். சூப்பர். ஓகேவா? அதாவது இந்த திரைப்படத்தை பார்த்து தற்போது வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களும் இந்த படத்தை பற்றி நல்ல கருத்துக்களை சொல்லி வருகிறார். தற்போது நம்ம இன்னும் ஒரு ரசிகர் நம்மளோட இருக்கிறார். அவரிடம் கேட்போம், இந்த திரைப்படம் எப்படி இருக்குது, எப்படி ரசிச்சுட்டு வாங்க? நல்லா இருக்கு படம். வேற லெவல். கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். அதாவது நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் எதிர்பார்க்கலாம். செம்மையான படம். லியோக்கு வந்த போது கூட இந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு வேற லெவல் எதிர்பார்ப்பு. அடுத்த பாட்டு ஹிந்து வர கொடுத்துருக்காங்க. வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, மங்கா. இந்த படம் எப்படி இருக்கு? நீங்க பார்த்துட்டு வரீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. அடிப்படையா இருக்குது படம். என்ன மாதிரி இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்த விட நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த பகுதியில இருந்து வரீங்க? ஏன்னா தமிழகத்தில் எல்லாமே 9 மணிக்கு பிறகு தான். மார்த்தாட்டம். க்ரௌடு எப்படி? திரையரங்குக்குள்ள ஃபுல்லாக க்ரௌடு ஃபுல் க்ரௌடு தான். ஃபுல். அதாவது இந்த திரையரங்கை பொறுத்த அளவில் இந்த திரையரங்குக்குள் 5 திரைகளில் தற்போது இந்த படம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திரையிடப்பட்ட படத்தை பார்த்து வரக்கூடிய ரசிகர்கள், ஒவ்வொரு ரசிகர்களும் இந்த படம் வேற லெவல் படம். சூப்பர். கிறிஸ்டாக்கு இதே கொடுக்கலனே, இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலனே. படம் விஜய்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா, வேற யாருக்குமே இம்பார்ட்டன் இல்லை. தளபதி அரசியலுக்கு வரார், தலையை முடிக்கிறார். அதான் கதை. தளபதிக்கு ஜே. அதாவது இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களும் இந்த திரைப்படம், அதாவது தளபதியினுடைய அரசியலுக்கு வந்த பிறகு கடைசி படம் என தளபதி அறிவித்துள்ள நிலையில் இன்னும் அவர் பல படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களும் வைத்து வருகிறார்கள். மனு, இந்த படத்துல விஜயகாந்த ஏஐ தொழில்நுட்பத்துல பயன்படுத்தி இருந்தாங்க. அந்த காட்சி பற்றி ரசிகர்கள் கூறுவது? அதாவது இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகள் சம்பந்தமாக இந்த படத்தினுடைய புதிய நுட்பத்தில் நல்லா இருக்கு. டிஏஜிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பயங்கரம். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியா இருந்தது. பட் சிவகார்த்திகேயன் வராப்புல அது ஸ்டார்டிங்ல வந்துட்டு வருது, நல்லா இருக்கு. அப்புறம் வந்துட்டு அது ஓகே, நார்மலா வந்துட்டு ஓகே. படத்தில் ஏன் விஜயகாந்த் இதனால ட்ரிபியூட், அவ்வளோதான். ட்ரிபியூட் அவருக்கு. அவர் இப்போ கிடையாது நம்ம கூட. பட் ட்ரிபியூட் நல்லா இருக்கு. அவருக்காக ஒரு அஞ்சலி. ஏதாவது அரசியல், ஏன்னா விஜயும் அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜயகாந்தும் மக்கள் மத்தியில் செல்வாக இருக்கக்கூடியவர். அதனால ஏதாவது இல்லை இருக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா அவரும் விஜயகாந்த் மாதிரிப்பட்ட ஒரு கேரக்டர். அவரும் வந்துட்டு மக்களுக்காண்டி வரதா இருக்கிறாப்புல. ஸோ ஒரு ட்ரிபியூட்டாக வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. அதேதான், விஜயகாந்தோட ஒரு அடுத்த ஒரு இதாக வந்திருக்காரு. அதனால விஜயகாந்தோட ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான். அடுத்த அதாவது ஒவ்வொரு விஜயகாந்த் மக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதோ அதுபோல் விஜய்க்கும் செல்வாக்கு இருப்பதாகத்தான் இப்போ தற்போது நம்மோடு பேசிய ரசிகர்கள் பேசியுள்ளார்கள்.
மேலும் இந்த பகுதியில் இந்த படத்தில் விஜயகாந்த் ஃபேமுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? விஜயகாந்த் வந்து நம்ம தலைவர், இது அடுத்த தலைவர். நம்ம இதில் அரசியல் உள்நோக்கம் அந்த மாதிரி ஏதாவது? அரசியல் உள்நோக்கம்லாம் இல்லை, இது சினிமாவை பார்க்கணும், அரசியல் அது வேற. அது இந்த படம் எப்படி இருக்கு? படம் சொல்ல போனா சும்மா தாறு மாறு கிழிச்சு ஹலமத்தி கப்பி போ பட்டை கிளப்பிடுச்சு சாங்கெல்லாம். தலை டோனி. அதாவது ஊர் ரசிகர்களும் இந்த படத்தை சிறப்பாக, அதாவது இந்த பொழுதுபோக்குக்கு இந்த படம் சிறப்பாக இருப்பதாக தான் ஊர் ரசிகர்களும் தெரிவித்து வருகிறார்கள். கேரளாவில் கோட் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டுள்ள நிலையில் அங்கு ரசிகர்கள் மிகுந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் படத்திற்கும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மனு வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி மனு.